ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சனி வக்ரம் 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். முதல்ல சனி பகவான் வக்கரம் என்னைக்கு ஆகிறார் அப்படின்னா ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை சனி வக்கரமாகுது. சரி, வக்கரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்கரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி இந்த 2 கிரகங்களுக்கும் சரி, மற்றபடி சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த 3 கிரகங்களுக்கும் வக்கரகதி நிச்சயமாக உண்டு. என்னென்னா சூரியனிலிருந்து, அதாவது எந்த ஒரு கிரகமோ அந்த கிரகத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்பொழுது, அதுவும் சனிக்கு பார்த்தோம்னா சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்பொழுது வக்கரகதி ஆரம்பமாகிறது. 9ஆம் இடத்துல வரும்பொழுது வக்கர நிவர்த்தி அடையும். இது ஒரு முறையும் வரக்கூடியது. ஒரு தடவைக்கு 2.5 வருஷம் ஒரு சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கார் அப்படின்னா 2 முறை வக்கர அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி வக்கரம் அப்படின்னும் பொழுது அவருடைய வலிமை சற்று கம்மியாக கூடும். இதனால் என்ன அப்படின்னா கெடு பலன்கள், அவரால் கெடு பலன்கள் கொண்ட ராசிக்காரர்களுக்கு சற்று அதாவது இளைப்பாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனியெல்லாம் நடக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் சிறிது காலம் நிச்சயமாக நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது சனி பகவான் என்ன ராசியில் இருக்காருன்னு பார்ப்போம். அதாவது மீன ராசியில் இருக்கார், உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். 3ஆம் பாதத்தில் வக்கரகதி அடையார் 15/7/2026. அதுக்கப்புறம் 31/8 அப்போ பார்த்தோன்னா 2ஆம் பாதத்துக்கு வரார். அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/10/2026 அப்படி பார்த்தோன்னா அன்னைக்கு 1ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/11/2026க்கு 1ஆம் பாதத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரியா? வக்கர நிவர்த்தி பலன்கள் தனியாக பார்ப்போம். இப்போ வக்கரத்தினுடைய பலன்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வலிமை குன்றி இருக்கக்கூடும். அதனால் கோச்சார பிரகாரம் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த 7.5 சனியில் இருக்கிறவா கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி போயின்னு இருக்கு. அது தவிர பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியும் போயின்னு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இவாளுகெல்லாம் சற்று பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சுமூகமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவானுக்கு பிரச்சனைகள் வலிமை குறைந்தாலும் சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கூட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது சில ராசிக்காரர்களுக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடியவர், அதுவும் சிம்ம ராசி, கடகராசியெல்லாம் பரம எதிரின்னு சொல்லக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கிரகம் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி மிகப்பெரிய எதிர் கிரகமாக சொல்கிறது. அதனால தான் சனி பகவான் 7-8 அதிபதி அப்படின்னு சொல்கிறது. 6-7 அதிபதி சிம்மத்துக்கு. இதன் மூலியமாக கடன் தொல்லை, நோய், தவிர அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இந்த அஷ்டமத்து சனி வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், எல்லா பிரச்சனையும் கொடுப்பார். அதாவது மிகப்பெரிய அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்தே தீரணும் அவர். அந்த காலகட்டத்தை தாண்டித்தான் எல்லாரும் போயாகணும். சரி, இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அவருக்கு? அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் இல்லை அவருடைய ஸ்லோகம். அதாவது ஸ்லோகம்னு சொல்லோமே ஆனால் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிரம் மாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு வருவதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சனிக்கிழமை சொல்கிறது இந்த 139 நாளும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. இது இல்லை அப்படின்னா அதாவது ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்துன்னு ஒரு நாளைக்கு 8 முறை சொல்கிறது மிகவும் நல்லது.
சரி, இதை விட கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது. அதாவது சனீஸ்வரன் நவக்கிரக சன்னதியில் சனீஸ்வரனை சனிக்கிழமை வழிபட்டு வருது. ஆஞ்சநேயர், அது தவிர விநாயகர், இவர்கள் இருவரும் கட்டினவர்கள், அதாவது சனீஸ்வரனை கட்டியவர்கள்னு சொன்னவார். அதனால் இவர்களை இவர்களை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடும். இது தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உண்டானது எள்ளு. காகத்திற்கு சாதம் போடுறது, அதுவும் சனிக்கிழமை அன்றைக்கி சுடசாதம் போடுறது மிகவும் விசேஷம். அதற்கு பிறகு நீங்கள் அன்னம் புசிப்பது ரொம்பவும் நல்லது. காகத்துக்கு சாதம், தயிர் சாதம் சனிக்கிழமை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது. வேஷ்டி அங்கவஸ்திரம் கோவில் குருக்களில் வாழுகள்லாம் அந்தணர்களுக்கு கொடுக்கறது. அது தவிர இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தானம் கொடுக்கறது. லெதர், அதாவது தோல் சம்பந்தமான அந்த விஷயங்கள் தானம் கொடுக்கறது. கீழ்த்தட்டு மக்களுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தாலே. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோமில் போய் உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணுறது. இதெல்லாம் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிய பரிகாரங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது டெஃபினட்டாக பண்ணலாம். இது தவிர பார்த்தாலேனால் சனி பகவானை பொறுத்தவரை அவர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். உங்களுக்கு அந்த சனி பகவான் குருவினுடைய பார்வையிலையோ நல்ல சுபர்களுடைய பார்வையிலையோ இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ பார்த்தோம்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கர்ம காரகன்னு சொல்கிறவர், அதை தவிர ஆயுள் காரகன்னு சொல்கிறவர். அதாவது உங்களுடைய தொழில் எல்லா விஷயத்துக்கும் முதல்ல அந்த சனி பகவான் வந்தார்னா 7 அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் வந்ததுன்னா முதல்ல வேலையில் பிரச்சனை வரும், பண வரவுக்கு பிரச்சனை வரும். இது எல்லாமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எளிய முறையில் நீங்கள் பயன் பெறணும் அப்படின்னா அவருடைய காயத்ரி மந்திரம், அவருக்கு இந்த நெய், அதாவது இந்த எண்ணெய் எள்ளில் எடுக்கப்பட்ட எண்ணெய், அதாவது ஜிஞ்சிரி ஆயில் சொல்கிறோம் இல்லையா, நல்லெண்ணெய் எடுத்து நல்ல செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் கொண்டு போய் தானமாக கொடுங்கோ, இல்லை கோவிலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுத்துட்டு வாங்கோ. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய வக்ரம் என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய, அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய என்ன பேமெண்ட் கட்டணும், என்ன எடுத்துக்கணும், அப்பாயின்மெண்ட் எப்படி எடுத்துக்கணுன்றதையும் சொல்கிறேன். அது பேமெண்ட் கட்டிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பற்றி பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி. சனி இப்போ வக்கர நிலை அடைஞ்சிருக்கார். இங்கே 3வது இடத்துல, அதாவது மீனத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்கர நிலை 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான நாட்கள் வக்கரகதியில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளில் சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் குருவின் பார்வையினால் நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதரர்களோட சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகழ், பதவி, அந்தஸ்து, கௌரவத்துக்கு சற்று களங்கம் வந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னால் 9ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். 9ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறார், அதுவும் வக்கர சனி பார்க்கறதுனால, வலிமை இழந்த சனி பார்க்கறதுனால உங்களுடைய பாக்கியங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நிலை ஒரு நாளாக ஏதாவது செட்பேக் இருந்ததுன்னா நிச்சயமாக அது பெட்டராகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உடல்நிலையில் ஜாகிரதையாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது தூக்கத்தை கெடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.
அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிமாநிலம் செல்லணும்னு பார்த்துட்டிங்கன்னா அதை தடுக்கக்கூடிய வாய்ப்பு, ஏதாவது H1B விசா வரணும், இல்லை வந்து அதர் கண்ட்ரியினுடைய இது வரணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, ரெசிடென்ஷிப் வரணும் அப்படின்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷார்ட் ட்ரிப் வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை எப்போ கொடுப்பாருன்னா, முதல்ல ஒரு 1.5 மாதம் 45 டேஸ் பார்த்தாலேனால் நல்ல ஒரு திடீர் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றிகளை கொண்டு குவிப்பார். அதாவது ஜூலை 15லிருந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் எண்டு வரலும் பார்த்தீங்கன்னா எல்லா முயற்சிகளிலும் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதற்கு பிறகு பார்த்தோன்னா அதுவும் தொழிலில் பார்த்தோன்னா நல்ல ஒரு மாறுதல்கள் இருக்கும், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இதெல்லாம் வந்து அதுவும் இந்த எள்ளு எண்ணெய் அந்த மாதிரியான வியாபாரங்கள், வேர்க்கடலை, அதை தவிர வந்து பூமிக்கு அடியில் நோண்டக்கூடிய சுரங்கங்கள் போன்றமான விஷயங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள், அதை தவிர வந்து லா அண்ட் ஆர்டர் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால எடுத்த காரியங்களில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு போகணும் படிக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு இருக்க சிறு சிறு தடங்கள் வந்து அதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா கோச்சார பிரகாரம் சனி பகவான் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் வரும்பொழுது சிம்மத்தில் இருப்பார். அது வந்து உங்களுக்கு 8ஆம் இடம், நவாம்சத்தில் வந்து 8ஆம் இடத்துல மகரத்துக்கு 8ஆம் இடம் வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். அதை தவிர வந்து இந்த எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, கழிவு பாதைகளில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எழுத்து பணியில் இருக்கிறவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் அவர்கள் வந்து எழுத்து பணியில் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகள் எல்லாமே சிறு சிறு தடங்கள் வந்து அதில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு இளைய சகோதரர்களோடு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் சுமூகமாக செல்லக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பாக்கியங்கள் நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் உங்கள் தந்தையினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வர்றது கொஞ்சம் சிரமப்படும். அதில் வந்து லிட்டிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையினுடைய உடல்நிலை சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் தூக்கங்கள் கலையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தலையானால் உங்களுக்கு இந்த அதாவது வெளியூர் வெளிமாநிலம் சென்று அங்கே விசா ப்ராசஸிங் இல்லை H1B ப்ராசஸிங் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது சற்று பின்னடைவை ஏற்படுத்தும். அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு, உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்குங்க. சரபேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அந்த சிம்ம முகம் இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடியவர். அதனால் சரபேஸ்வரரை வணங்குறதும் அவருக்கு வந்து ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வர்றதன் மூலியமாக இந்த சனி பகவானுக்கு இவரால் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு விடிவு காலமாக அமையும்.